பல ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லெஹெம் என்னும் சிறிய ஊரில் மாட்டுத்தொழுவில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய தாய் மேரி, தந்தை ஜோசேஃப். அந்த இரவில் வானில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் ஒளிர்ந்தது. ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து குழந்தையை வணங்கினார்கள். இயேசு நாசரேத்து என்னும் ஊரில் வளர்ந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் அறிவும் கருணையும் நிறைந்தவராக இருந்தார். 12 வயதில் ஆலயத்தில் போதகர்களுடன் பேசிக்கொண்டு அவர்களை ஆச்சரியப்படுத்தினார். தனது 30 வயதில் யோவானால் திருமுழுக்கு பெற்றார். அதன்பின் அவர் மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அவர் தனது பணிக்காக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கத் தயாரானார்கள். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், நோயாளிகளை குணமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்து உணவளித்தார், மேலும் இறந்தோரை உயிர்த்திட செய்தார். அவருடைய வார்த்தைகள் மக்களின் இதயத்தை மாற்றின. ஆனால் சிலர் அவரை விரும்பவில்லை. சீடர்களில் ஒருவரான யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுத்தார். பின்னர் ரோமப் ஆளுநர் பிலாத்து அவரை சிலுவையில் அறைய உத்தரவிட்டார். கொல்கோத்தா என்னும் இடத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதிலும் அவர், தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியார்கள், அவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். அவருடைய உடல் கல்லறையில் வைக்கப்பட்டு ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டது. ஆனால் 3ஆம் நாளில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பெரிய கல் அகன்றிருந்தது. கல்லறை காலியாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் தனது சீடர்களுக்கு தோன்றி நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தார். பின்னர் அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்.